जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। ஜீவன் முக்தியை இப்போ 2 கோணத்திலிருந்து பார்த்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எப்பவுமே மற்றவர்கள் மூலமாகத்தான் நம்மை மதிப்பிடுகிறோம். இந்த ஜீவன் முக்த கருத்துக்களை, சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர், ஆஹா உண்மையிலேயே இவர் மாறிட்டார்ப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்கள் ஆழமாக, நிரந்தரமாக பதிந்து விடுகின்றது. பயோ மெமரியா பதிஞ்சிருது. ஆழமா பயோ மெமரியா பதிஞ்சிருது. உங்களை சுற்றி வெளிப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வினாடியும் ஜீவன் முக்த தன்மையை ஆழ்ந்து வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு நடவடிக்கையிலும், ஒரு செயலிலும், ஒவ்வொரு மூச்சிலும் இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய பயோ மெமரிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இந்த தேவ அசுர போராட்டம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கின்ற உங்களை பந்தப்படுத்துகின்ற நினைவுகளுக்கு தான் பயோ மெமரி தான் அசுரர்கள். இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள், நீங்கள் உடலிலே பாய்ச்சுகின்ற ஜீவன் முக்த சத்தியங்கள் தான் தேவர்கள். அங்க வருகின்ற இறைவனுடைய உதவி, ஈசனுடைய உதவிதான் குருவினுடைய சாநித்தியம். குருவின் சாநித்தியம் வரும் பொழுது தேவர்கள் தானாகவே ஜெயிக்கிறார்கள், அசுரர்கள் அழிகின்றார்கள், அசுரத்தன்மை அழிகின்றது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள் என்று மிக தெளிவாக உணருங்கள். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள் அந்த ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்த துவங்குங்கள்.
என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எவ்வளோ காமம், கோபம், குரோதம், மோகம், துக்கம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. நான் போய் எப்படி ஜீவன் முக்தனா இருக்க முடியும்? ஈசன் சுடலை பொடிபூசி சுடலையாடும் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் அவனுடைய ஸ்மசானத்திலே செய்கின்ற ஆனந்த தாண்டவம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு சத்தியம் புரியும். அவர் ஒன்றும் இல்லை இந்த கபாலத்தெல்லாம் பெருக்கி வாரி போட்டு இந்த எலும்புங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தரையெல்லாம் சரி பண்ணி இங்கே ஒரு அழகான மொசைக் ஃப்ளோர் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பேன் அப்படின்றாரா? அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி ஆடினா அது ரம்பை, மேனகை, ஊர்வசி. அவர் அப்படிலாம் பிளான் பண்ணுறதில்ல. ஒரு பக்கம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நாயும் நரியும் ஊளையிட, கபாலங்களும் எலும்புகளும் இறைந்து கிடக்க, இருந்த இடத்திலேயே இருக்கின்றபடியே ஆனந்தத்தோடு ஆனந்த தாண்டவம் விடுகின்றார். அதே மாதிரி தான் உங்கள் உணர்வுக்குள்ளே இருக்கிறதும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமம், கோபம், குரோதம், பயம், துக்கம் எல்லாமே சிலதெல்லாம் பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கிற பிணம், சிலதெல்லாம் எரிஞ்சு முடித்த பிணம், சிலதெல்லாம் இன்னும் எரிக்கவே ஆரம்பிக்காமல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிற பிணம். ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள், அதுதான் ஜீவன் முக்தி. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த கிளீன் பண்ணி பெருக்கி மொழுகி சுத்தம் பண்ணி மொசைத்தர போட்டு அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிச்சுன்னா நடக்காது. காமம், குரோதம், கோபம், பயம், துக்கம் இதெல்லாம் போன அப்புறம் தான் நான் ஜீவன் முக்தனா மாறுவேன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சுடுகாட்டை கிளீன் பண்ணி மொசைத்தர போட்டு உங்களை ஆட கூப்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது இந்த தேவதைகள் ஆடுறது, ரம்பை, மேனகை, ஊர்வசிகள் ஆடுறது. அந்த ஆட்டமெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் தீரணும். ரம்பை, மேனகை, ஊர்வசியோட ஆட்டமெல்லாம் நிரந்தரமான ஆட்டம் அல்ல. அது என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் ஆகணும். அதாவது எனக்குள்ளே இருக்கிற இந்த துக்கமெல்லாம், இந்த குணமெல்லாம் அழிஞ்ச அப்புறமா நான் ஜீவன் முக்தன்னு முடிவு பண்ணுவேன், ஜீவன் முக்தியை வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை என்னைக்காவது உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆமாமா எல்லா குணமும் போயிருச்சுன்னு தோணினாலும் அது எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு சக்தி தரிசனம் வாங்கி, ஒரு சக்தி பாதம் வாங்கி, ஒரு தீட்சை வாங்கி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன ஆகும்? ஆஹா, என்ன இனிமையாக நான் இருக்கிறேன்ப்பா, நான் ஜீவன் முக்தன் தான்ப்பா. ஒரு 1/2 மணி நேரம் அந்த நம்பிக்கை இருக்கும். அந்த தீட்சையோட சக்தி உடம்புக்குள்ளே வாயிற வரைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த குதர்க்க மனம் மேலே வந்த உடனே திரும்ப என்ன ஆகிடும்? எல்லாம் பழைய குருடி கதவை திரடி தான்ப்பா, இது இப்போ ஒன்றும் இல்லை, போயிருச்சு போல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அப்சர கன்னிகைகள் செய்கின்ற அலுங்கல் நடனம் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம். உங்களுடைய உடல், அதிலே சிதறி கிடக்கின்ற எரிந்தும் எரியாத பிணங்களான காமம், குரோதம், பயம், துக்கம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்மசானம். அது எல்லாம் இருக்கட்டும். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் இதை தாண்டி கால பைரவனாக, ஆனந்த ஈஸ்வரனாக, ஈசனாக மாறுங்கள். இதை தாண்டி ருத்ரனாக மாறுங்கள். இவைகளெல்லாம் கிடந்தாலும் இதனால் எதனாலும் பாதிக்கப்படாத ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள், அதுதான் ஜீவன் முக்தி. பாதி குறைஞ்சி பாதி குறையாத சில வேதனைகள், துக்கங்கள் இருக்கும். இது எல்லாம் தான் எரிந்து மெரியாதும் கிடக்கின்ற சிதையும் கபாலங்களும் எலும்புகளும். உங்க உடல் தான் ஸ்மசானம். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் எழுந்து ஆனந்த தாண்டவம் இடுங்கள். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக, ருத்ரனாக, ஈசனாக வாழுவீர்கள். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம்.
பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இந்த வினாடி ஜீவன் முக்தன் என்று மிக தெளிவான உறுதிக்கு வாருங்கள். நீங்க ஜீவன் முக்தன் இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கிற அந்த சந்தேகம் பிடித்த மனமும் எரியற ஒரு சிதைதான். அதுவும் என்னதான், அது ஒண்ணுமில்லை, அந்த ஓரமா ஊளையிட்டு இருக்கிற நாய். இந்த உடலே ஸ்மசானம் தான். உண்மை அதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இந்த உடம்பை எல்லாம் தேத்தி சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, கண்டதெல்லாம் சாப்பிட்றது. வாழறதுக்கு சாப்பிட்றவங்க சில பேர், சாப்பிட்றதுக்குன்னே வாழறவங்க சில பேர். இந்த உடம்பை என்னென்னவோ பண்ணி நீங்கள் தேத்தும் பொழுது, எப்படியோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது, ஒரு பக்கமாக இருந்து எமன் சொல்லுவானா, சரி ரெடி பண்ணி என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தானே. ஒரு பக்கமாக இருந்து நாய் சொல்லுமா, உனக்கு இல்லை, நான் சாப்பிட போகிறேன், உயிர் மட்டும் தான் நீ தூக்கிட்டு போகிற. சுடுகாட்டில் இருக்க நரி சொல்லுமா, கிடையாது, பங்கு எனக்கு பாதி பங்கு இருக்கு. நெருப்பு சொல்லுமா, இல்லடா இவன் சைவன், இவனை நெருப்பில் போட போகிறாங்க, எனக்கு தாண்டா உடம்பு, உனக்கு வராதரான்னு. மண் சொல்லுமா, கிடையாதப்பா இவன் வைஷ்ணவன் புதைக்க போகிறாங்க, அதனால் நான் தான் சாப்பிட போகிறேன், உனக்கு கிடையாது அப்படின்னு. நாய் நமது என்னும், நரி நமது என்னும், நமன் நமது என்பான், எரிகூட்டு அக்கினி நமது என்னும், இந்த மண் நமது என்னும். இதெல்லாம் இந்த உடம்பு என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த புழுவும் புழுவெல்லாம் என்ன பண்ணுமா, இதெல்லாம் செத்த அப்புறம் தான் உனக்கு வருமோ வராதோ, ஆனால் வாழும்போதே நான் தாண்டா சாப்பிட்ருக்கேன், இது ஏன் உடம்புடா. வயிற்றில் இருக்கின்ற புழுவும் தலையில் இருக்கின்ற ஈரும் வேணும், நான் இப்போவே நான் தான் சாப்பிட்டுருக்கேன், இது என்னதப்பா. ஒரு பக்கம் நாய் நமது எனும், இன்னொரு பக்கம் நரி நமது என்னும், இன்னொரு பக்கம் நமன் யமன் நமது என்பான், இன்னொரு பக்கம் இந்த பேய் பிசாசு பூதங்கள் இதெல்லாம் இல்லைல்ல, எனக்கும் ஒரு பாகம் உண்டு. பிரேதங்கள் நமது என்றும், பிசாசுகள் நமது என்னும், மண் நமது என்றும், அக்கினி நமது என்றும், இதுக்கெல்லாம் தாண்டி பருந்துகளும் கழுகுகளும் அதெல்லாம் இல்லைல்ல, எலும்பு கடைசியில் எனக்கு தான் வரப்போகுது நமது என்றும். இந்த மாதிரி பல பேர் இந்த உடம்பு என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் நீங்களும் இல்லைல்ல இந்த உடம்பு என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இது பல பேர் கிளைம் பண்ற உடம்பு, அதுல நடுவில் நீங்களும் என்ன பண்றீங்க, என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுவும் ஒரு ஸ்மசானம் தான், இதுவுமே ஒரு ஸ்மசானம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இருக்கிற துக்கத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அழகா மார்பிள் தரையா போட்டப்புறம் நான் டான்ஸ் ஆடுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த தேவகன்னியர்கள் டான்ஸ் ஆட வெயிட் பண்ற மாதிரி தான். தேவகன்னியர்கள் ஒருவேளை ஆடவே ஆரம்பிச்சா கூட ரொம்ப நேரம் ஆட மாட்டார்கள், நிரந்தரமான ஆட்டம் கிடையாது. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா ருத்ரனின் ஈசனின் ஆனந்த தாண்டவம். அது எப்போ ஆரம்பிக்கணும்னா இப்பவே ஆரம்பிச்சாகணும். இந்த வினாடி இந்த உடல் ஸ்மசானம், எரிந்தும் எரியாமலும் கிடக்கின்ற சிதைகள் தான் என்னுடைய குணங்கள், ஓரத்தில் ஊளையிடும் நாய் தான் என்னுடைய சந்தேக மனம். இந்த சாமி சொல்ற வரைக்கும் உனக்கு இப்படித்தான் மனசு வரும், வீட்டுக்கு வா அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓரமா நின்று சொல்லிட்டு இருக்கிற உங்களுடைய மனம் தான் நரி. நீ ஜீவன் முக்தன் ஆயிடுவியா? இவருக்கு வேற வேலை இல்லை சொல்றாரு, நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க பாரு. இதுதான் ஓரமா இருக்கிற நரி. இவைகள் எல்லாம் இருந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாத ருத்ரனாக மகேசனாக மாறுங்கள். இவைகளின் நடுவில் குரு அளித்த இந்த வாக்கியமாகிய திரிசூலத்தை தாங்கி, குருவாக்கியம், குரு கொடுக்கின்ற இந்த தீட்சை, இதுதான் திரிசூலம். இந்த திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். இது என்றுமே முடியாத ஆனந்த தாண்டவமாக இருக்கும். இருக்கிறது எதனாலும் பாதிக்கப்படாமல்
துவங்குகின்ற ஆனந்த தாண்டவம்தான் நிரந்தரமாக நித்யானந்த தாண்டவமாக இருக்கும். அந்த தாண்டவத்தை உங்களுக்குள்ள துவங்கினீங்கன்னா தாண்டவத்தின் ஆனந்தம் எரிகின்றது தானா எரிஞ்சு முடியும், இருக்கிறது தானா இறந்து முடியும், போக வேண்டியது தானா போய் முடியும். ஜீவன் முக்தி உங்களுக்குள் முழுமையாக மலர்ந்து வாழ்க்கையாகவே மாறிவிடும். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः. இந்த ஜீவன் முக்தியை வாழ்க்கையாக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எடுத்து சென்று சேருங்கள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. மற்றவர்களுக்கு இதை நீங்க வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் சொல்லிக்கிட்டே இருங்க. வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய வார்த்தைக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நிலைநிறுத்தப்பட்டு விடும். வாழ்க்கையாலையும் வார்த்தையாலையும் மற்றவங்களுக்கு சொல்லாம நீங்க மட்டுமே வச்சிருக்கிறதுனால அது நிலைநிறுத்தப்படும்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். பெரிய பிரச்சனை நமக்கு எல்லாமே நாம நாம நாமன்னு மட்டுமே நினைச்சு இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அதே மாதிரி நம்மளோடயே வச்சுக்கிறது. பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஏதாவது பார்ட்டிக்கு போகணும்னா மாலையை எடுத்து உள்ளே போட்டுப்பார்கள். இங்கே வரும்போது மட்டும் நான் சரசரமாக காசு மாலை மாதிரி மாலையை போட்டு வந்துடுறது. அவங்களுக்கெல்லாம் மாலை ஒரு ஆன்மீக சாதனம் இல்லை, ஐடி கார்டு. இங்கே மாலை இருந்தால் ஈஸியாக கிட்ட போயிடலாம், பக்கத்தில் போய் நின்றுடலாம். இந்த ஆண்டிலிருந்து இந்த நாளிலிருந்து மாலையை எடுத்து உள்ளே போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. யாராவது ஒரு மாதிரி மேலுங்கழும் பார்க்குறாங்க சாமின்னு மக்கள் சொல்கிறாங்க, பார்க்குறவங்களையும் மாலை போட வைங்க. ஒன்றுமே இல்லை. இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டே இருங்கள். நீங்க இதை வாழ்க்கையா வாழறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலே இயற்கையிலேயே உங்களை மதிப்பார்கள், அவர்களும் இதை வாழத் துவங்குவார்கள். பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க வார்த்தையால மட்டுமே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, வாழ்க்கையா காமிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாருப்பா. நீங்க வாழ்க்கையாகவும் காட்டினீர்களானால், இந்த ஜீவன் முக்த தன்மையை வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவீர்களானால், இயற்கையிலேயே உங்களை சுற்றி இருக்கின்ற உலகம் இதை உள்வாங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நினைவு பயோ மெமரி உடல் முழுவதுமே இந்த இனிமையான சத்தியங்களினால் இந்த ஜீவன் முக்த தன்மையினாலேயே நிறைய பெறும். அதனால இந்த குணம் சரியான பிறகுதான் நான் ஜீவன் முக்தனா மாறுவேன், இந்த துக்கம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தனா ஆவேன், இந்த கவலை அழிந்த பிறகுதான் நான் ஜீவன் முக்தனாவேன், இந்த கோபம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன், இந்த காமம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன் அப்படின்னு நினைக்காதீர்கள். இந்த வினாடி ஜீவன் முக்தனாக மாறி ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நடைபெறட்டும். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்னு விட்டு இந்த உடம்பை மசானமாய்க்கொண்டு குருவின் தீட்சையை சூலமாக தாங்கி உங்கள் ஜீவன் ஆனந்த தாண்டவத்தை துவங்கினால் அந்த வினாடியே உங்களுடைய ஜீவன் சிவனாக மாறுகின்றது. தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நிகழட்டும். அந்த ஆனந்த தாண்டவம் இந்த உலகத்தையே ஆனந்தமயமாக மாற்றட்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சத்தியங்களை உள்வாங்கி நீங்க மட்டும் தனியா உங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட் இறங்கும், அதில் ஏறி ஜீவன் முக்தனா மாறி மேலே போயிடலான்னு நினைக்காதீங்க. இந்த சத்தியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும். தனி தீவா ஜீவன் முக்தனா மாறிலாம் நினைக்காதீங்க. மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும்.
இந்த வேலையை இப்போ நீங்கள் துவங்கினீங்கன்னா 2012 நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இப்போ இருக்கிற சாதாரண உலகம் அழிந்துவிடும், ஜீவன் முக்த உலகம் உருவாகும். இந்த ஆழ்ந்த ஜீவன் முக்தி சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறட்டும். இந்த சத்தியங்கள் உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். சேவையின் அடிப்படையை தாங்கியே ஜீவன் முக்தி எனும் உலகம் உருவாக முடியும். உலகம் மட்டுமில்லை, சேவையின் அடிப்படையை தாங்கிதான் உங்களுக்குள் கூட ஜீவன் முக்தி மலர முடியும். இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய சேவையை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இதை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். கால பைரவனின் தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு அளிப்பதன் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் உணர்வு பூர்வமாய் ஜீவன் முக்த தீட்சையை அளிக்கின்றோம். இந்த தீட்சை உங்களுக்கு நான் கொடுக்கும் திரிசூலம். இதை தாங்கி ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஆனந்த தாண்டவமாய் மாறட்டும். எந்த பயமும் உணர்வுகளும் கோபமும் குரோதமும் எதெல்லாம் கிடந்தாலும் அவ்வாறே கிடக்க, அதை தாண்டி இதனாலெல்லாம் பாதிக்கப்படாத ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள். உங்கள் ஜீவன் ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்தை நடத்தட்டும். அது சிவதாண்டவமாக மாறும். நிரந்தரமான நித்திய ஆனந்த தாண்டவமாக மாறும். இந்த வினாடியிலிருந்து ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். உலகையே ஜீவன் முக்தர்களாக வாழ வையுங்கள். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இந்த சத்தியங்களை உங்கள் பயோ மெமரி மூலமா, உங்களுடைய நினைவு பதிவுகளின் மூலமா இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். இது உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி இருக்கும் உலகத்திலும் மிகப்பெரிய மிக உயர்ந்த ஆனந்தமயமான மாற்றத்தையும் ஜீவன் முக்த மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும். இந்த ஜீவன் முக்த உலகத்தை உருவாக்குவோம். ஜீவன் முக்த உலகத்திலே வாழ்வோம். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள நாம வந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போகலாம். நாம வரும்பொழுது இருந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம். அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். ஜீவன் முக்தர்களாக உலகையே வாழ வையுங்கள். இதைத்தான் இன்றைய தியான சத் சங்கத்தின் ஜீவன் முக்த விஞ்ஞானம் என்கின்ற தியான சத் சங்கத்தின் சாரமாக உங்களுக்கு
அளிக்க விரும்புகின்றேன். ஜீவன் முக்த விஞ்ஞானத்தின் சாரமாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஜீவன் முக்தி உலகமெல்லாம் மலரட்டும். உங்களுக்குள் என்ன குறை இருந்தாலும் அது எல்லாமே ஊளையிடும் ஓநாய்களும் நாய்களும் தான் என்பதை உணர்ந்து, எரிந்தும் எரியாதும் கிடக்கும் சிதைக்கூலங்கள் தான் என்பதை உணர்ந்து, உடைந்தும் உடையாதும் கிடக்கும் கபாலங்களும் எலும்புகளும் தான் என்பதை உணர்ந்து, இவைகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் தீட்சை எனும் திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை ஆரம்பியுங்கள். ருத்ரனின் ஆனந்த தாண்டவம் துவங்கட்டும். இது நித்யானந்த தாண்டவமாக நிலை பெறும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.